Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு group 2 ஏக்கான ஜெனரல் இங்கிலீஷ் கான சிலபஸ் மாத்திட்டாங்க. ஸோ இந்த சிலபஸ்ல நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கு, நிறைய விஷயங்கள் முன்னாடி கேள்விப்பட்டதா இருக்கு. இதுல நம்ம ஒரே ஒரு டாபிக்கை இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes டெய்லி என்னது ஒரு 5 நிமிஷம் உங்களால ஒதுக்க முடிஞ்சா போதும் உங்களுக்கு ஒரு புதிய கண்டென்ட் நான் சொல்லி தரேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் வேர்ப்ஸ் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஓகேங்களா? அதாவது ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்றது தனியா கொடுத்துருக்காங்களா? அப்போ ரெகுலர் வேர்ப்னா என்ன, இர்ரெகுலர் வேர்ப்னா என்ன, எது ரெகுலர் வேர்ப் சொல்லுவோம், எது irregular verb சொல்லுவோம் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, டன்பா. ஸோ ரெகுலர் வேர்ப்ஸ்க்கும் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேர்ப் இருக்குன்னு வைங்களேன். சரிங்களா? ஸோ V1 V2 V3 3 இருக்கு. சரிங்களா? வேர்ப் எப்பயுமே 3 ஃபார்ம்ஸ்ல இருக்கு. என்ன சொல்லுவோம்? V1 V2 V3ன்னு சொல்லுவோம். ஸோ V1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா verb in its present formன்னு அர்த்தம். சரிங்களா? present tenseல இருந்துச்சுன்னா அது என்னது V1ன்னு சொல்லுவோம். இதுவே past tenseல இருந்துச்சு அப்படின்னா அது V2ன்னு சொல்லுவோம். இதுவே past participleல இருந்துச்சு, past participleல இருந்துச்சுன்னா அது V3 சொல்லுவோம். சரிங்களா? சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா புரியும். இப்போ சொல்றேன், கோன்றது V1 சொல்லலாமா? ஓகேங்களா? கோன்றது V1. அப்போ கோவோட past tense என்னது? wentன்னு சொல்லலாமா? அப்போ go went gone. ஞாபகம் இருக்கா? இப்போ டேக்ன்றது V1 சொல்றேன். இதுல V2 என்ன சொல்லலாம்? டேக், டுக், டேக்கன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ இதை தானே சொல்றாங்க V1 V2 V3 சொல்றாங்க. வேர்புடைய 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இதை என்ன பண்றாங்க, ரெகுலர் வேர்ப் இர்ரெகுலர் வேர்ப்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. அதாவது V1 கூட டி அல்லது இடி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு V2 and V3 கிடைக்குது. அப்படின்னா இது ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்படி நடந்துச்சுன்னா இது என்ன சொல்றாங்க? ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னா இது ரெண்டுமே இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஓகேங்களா? இது இர்ரெகுலர், இதுவும் பாத்தீங்கன்னா இர்ரெகுலர். இப்போ நான் வந்து குக்னு சொல்றேன். குக்ன்றது V1னா இதோட V2 என்ன சொல்லலாம்? குக்குடுன்னு சொல்லலாமா? இதோட V3 என்ன சொல்லலாம்? அதையும் குக்குடுன்னு சொல்லுவோமா? அப்போ குக்குன்ற V1 கூட டி அல்லது இடி ஆட் பண்ணா நமக்கு V2 V3 கிடைக்குதா? அப்போ V1 கூட டி அல்லது இடி ஆட் பண்ணோம்னா அத நம்ம என்ன சொல்லுவோம்? ரெகுலர் வேர்ப் சொல்லுவோம், இல்லைன்னா அது இர்ரெகுலர் வேர்ப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு ஷீட்ல பாருங்க, V1 கொடுத்துட்டேன், V2 V3 என்னன்னு கேட்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ டான்ஸ்னு சொல்றேன். டான்ஸ்ன்றது V1, அதோட V2 V3 என்னவா இருக்கலாம்? டான்ஸ்ன்றது V2, அகைன் டான்ஸ்ன்றது V3 சொல்லலாமா? அப்ப இது என்ன சொல்லுவோம்? ரெகுலர் வேர்ப்னு சொல்லுவோம். சரிங்களா? இது என்ன சொல்லலாம்? ரெகுலர் வேர்ப்னு சொல்லலாம். அடுத்து டிரைவ் இருக்கா? இது என்ன சொல்லலாம்? டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன் சொல்லலாமா? டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன். அப்ப இது என்ன சொல்லலாம்? இர்ரெகுலர் வேர்ப்னு சொல்லலாம். சரிங்களா? என்ன சொல்லலாம்? இர்ரெகுலர் வேர்ப்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கில், கில்லுக்கு என்ன சொல்லுவோம்? கில்டு, கில்டுன்னு சொல்லுவோமா? ஸோ ஆப்வியஸ்லி இது என்னது? ரெகுலர் வேர்ப்னு சொல்லலாமா? ஓகே, இது ரெகுலர் வேர்ப்னு சொல்லலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா ஹைட், ஹைட் எப்படி மாத்தலாம்? ஹைட், ஹெட், ஹிடன்னு சொல்லுவோமா? அப்ப இது என்னது? இர்ரெகுலர் வேர்ப்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க நோ, நோக்கு என்ன சொல்லலாம்? நோ, நியூ, நோன்னு சொல்லலாமா? நோ, நியூ, நோன்னு சொல்லலாமா? அப்ப இதுவும் என்னது? இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்லலாம். ஆமாவா இல்லையா? இதுவும் என்னது? இர்ரெகுலர் வேர்ப்னு சொல்லலாம். அடுத்து ஹேட்க்கு என்ன சொல்லலாம்? ஹேட்டட், ஹேட்டட் சொல்லலாமா? அப்ப இது ஆப்வியஸ்லி என்னது? ரெகுலர் வேர்பா? ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பே, பேக்கு என்ன சொல்லலாம்? பெய்டு, பெய்டு சொல்லலாமா? இதுவும் என்னது? இர்ரெகுலர் தான், இது ரெகுலர் கிடையாது.
இது என்ன சொல்லுவோம், irregular தான் சொல்லுவோம், இது ரெகுலர் சொல்ல மாட்டோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கண்டென்ட் ஃபுல்லா ஹோம்ஒர்க். சரிங்களா? ஸோ V1 கொடுத்துட்டேன், இதனுடைய V2 V3 என்னவா இருக்கலாம் அப்படின்றத என்ன பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இதே மாதிரி கண்டென்ட்டை நம்ம ரெகுலரா பார்க்கலாம். சரிங்களா? ஆப் இன்னும் இன்ஸ்டால் பண்ணாதவங்க மறக்காம ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இத்தனை ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஆப்ல இருக்கும், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் செஷன் மறக்காம லைக் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலரா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பை, டேக் கேர்.